இன்னைக்கு தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, H1B விசா கட்டணம் ரூபாய் 88,00,000 உயர்வு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது ஆஹ், அமெரிக்க நிறுவனங்கள் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய வேலையாட்களை அமெரிக்கால வச்சு வேலை செய்ய வைக்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு விசா தான் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த H1B விசா அப்படிங்கிறது. ஓகேவா? அமெரிக்க நிறுவனங்கள் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய திறமையான வேலையாட்கள்லாம் இருப்பாங்களே, அவங்கள அமெரிக்கா அவங்க கம்பெனிலேயே ஹெட் ஆஃபீஸ்லயே வந்து ஒர்க் பண்ண வைக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு விசா தான் இந்த H1B விசா. இந்த H1B விசாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, அந்த நிறுவனமே அந்த H1B விசாக்கு கீழே நம்ம விசா எடுத்து போறப்ப ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து இதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, ஒரு 2000 இருந்து $5000 வரைக்கும் பே பண்ணணும். ஓகேங்களா? அத அந்த நிறுவனமே பாத்துக்குவாங்க பாதி நேரங்கள்ல. பே பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இயர்லி ரெனியூவலும் இருக்கு இதுல. சரிங்களா? H1B விசா எடுத்துட்டு போறப்ப இயர்லி அத ரெனியூ பண்ணிட்டே இருக்கு. ஓகேவா? இதுதான் நடைமுறையா இருந்துச்சு. இப்ப இந்த இயர்லி ரெனியூவல் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்த அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் நேத்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, $2000 2000 $5000 இருந்தத இப்ப $1,00,000 மாத்திட்டாங்க. சரிங்களா? அதாவது கிட்டத்தட்ட 5, 6 லட்சமா இருந்தது. இப்ப 88 இருந்து 90 லட்சமா மாறிடுச்சு. ஒரு வருஷத்துக்கான ரெனியூவலே. சரிங்களா? இதுதான் செய்தி. இந்த H1B விசாவ அதிகமா பயன்படுத்துறது யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்தியர்கள் தான். கிட்டத்தட்ட H1B விசாக்கு கீழ 71% பேர் இந்தியர்களாக தான் இருக்காங்க. அதன் பிறகு 2வது இடத்துல சைனா 11.7% பேர் வந்து வச்சிருக்காங்க. அப்ப H1B விசானால அதிகமா பாதிக்கப்படக்கூடிய ஒரு நாடு யாரா இருக்க போகுது அப்படின்னா, இந்தியாவும், இந்தியர்களும் தான். ஏன்னா, இந்தியாவை சேர்ந்த நம்ம இன்ஜினியர்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா, அதிக அளவுல இந்த மெட்டா, கூகுள், சாரி மெட்டா, அமேசான், ஆப்பிள் இந்த மாதிரியான கம்பெனிஸ்ல வந்து அதிகமா வேலையாட்களாக இருக்காங்க. குறிப்பா அமேசான்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 10,000 இந்தியர்கள் வந்து அமெரிக்கால வேலை பார்க்கறாங்க. அமெரிக்கால இருக்கக்கூடிய அமேசான் கம்பெனில. சரியா? இந்த மாதிரி இருக்கப்ப நமக்கு இந்த ரெனியூவல் ஃபீஸ் இந்த H1B விசாவுக்கான கட்டணம் அப்படிங்கிறது $2,000 இருந்து $1,00,000 அதிகப்படுத்துறது. அதுல பாசிட்டிவ்ஸுமே இருக்கு, நெகட்டிவ்ஸுமே இருக்கு. என்ன பாசிட்டிவ்ஸ்லாம் இருக்கு அப்படின்னா, இந்தியாவில இருந்து வெளியே போன ஹைலி ஸ்கில்டு லேபர்ஸ் எல்லாருமே இந்தியாவுக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகுது. சரிங்களா? அப்ப அந்த இன்னோவேஷன் அமெரிக்கால அவங்க பண்ண அந்த கான்ட்ரிபியூஷன இந்தியாவுக்கு பண்றப்ப, இந்தியாவோட பொருளாதாரம், இந்தியாவோட இன்னோவேஷன் கெப்பாசிட்டி எல்லாமே அதிகமாகறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஆனா வேற என்ன டவுன் சைட்ஸ் என்ன? அப் சைட்ஸ வந்து பார்த்தோம். டவுன் சைட்ஸ் என்னலாம் இருக்கு? பாதிப்புகள் என்னலாம் இருக்கு? அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்ப அங்கிருந்து வரக்கூடியவங்க எல்லாருமே யுஎஸ் எக்ஸ்போஷரோட வராங்க. இல்லையா? அப்படிங்கிறப்ப அவங்க கொண்டு வரக்கூடிய எக்ஸ்பர்டைஸ், அவங்களோட ஹைலி ஸ்கில்டு அ அ நாலேட்ஜ் இந்த மாதிரியான விஷயங்கள யுட்டிலைஸ் பண்றதுக்கு இந்தியா கிட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா? அப்படிங்கிறது தான் முதல் கேள்வி. ஏன்னா, இந்தியால ப்ராப்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ப்ராப்பர் ரிசர்ச் எக்கோசிஸ்டம்லாம் இல்லாம இருந்த ஒரு காரணத்தினால தான், அவங்க பெட்டர் ஃபெசிலிட்டீஸ நோக்கி அமெரிக்காவுக்கு போயிருப்பாங்க. ஓகேவா? கரெக்ட்டா? அப்படி இருக்கப்ப, அந்த விஷயங்கள்லாம் இந்தியாவுல நம்ம ஏற்படுத்திட்டோமா? அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. அவங்களுடைய பொட்டன்ஷியல நம்மளால பயன்படுத்திக்க முடியுமா? அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அவங்க வர்றவங்க எல்லாருமே ஹைலி ஸ்கில்டு யுஎஸ் எக்ஸ்போஷரோட இருக்கக்கூடிய ஆட்களா வரப்போறாங்க. அப்படிங்கிறப்ப, அவங்க அதிக வேலை அதிக சம்பளத்த டிமாண்ட் பண்ண போறாங்க. பெட்டர் ஃபெசிலிட்டீஸ வந்து டிமாண்ட் பண்ண போறாங்க. அதெல்லாம் நம்மளால குடுக்க முடியுமா? அப்படிங்கிறத பார்க்கணும். அவங்க வரனால ஆல்ரெடி இங்க ட்ரெடிஷனலா இருக்கக்கூடிய வேலையாட்கள் கம்பெனில சேர்ந்து ஒரு 10 வருஷத்துல மேனேஜர் ஆயி, அடுத்தது இப்ப சீனியர் மேனேஜர் லெவலுக்கு போகக்கூடிய ஒரு ஆளுக்கு வந்து இது பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன்னா அமெரிக்கால இருந்து வரவங்க டைரக்ட்டா சீனியர் மேனேஜர், எம்டி அந்த மாதிரியான போஸ்டிங்க்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப இன்வெர்ட் மொபிலிட்டி அப்படிங்கிறது இந்த இடத்துல அஃபெக்ட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. அதே மாதிரி வரக்கூடிய ஆட்கள் அதிக சம்பளத்த கேட்கறனால, லோ லெவல்ல இருக்கக்கூடிய மிட் லெவல்ல இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ் இந்தியால இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ்க்கு வந்து நமக்கு என்ன ஆகலாம்? அந்த சம்பளம் அப்படிங்கிற அந்த சம்பள உயர்வு அப்படிங்கிறது கம்மியாகறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்கு. இது எல்லாமே இனிஷியலா பிரிலிமினரியா பார்க்கிறப்ப இந்த மாதிரியான தாக்கங்கள் ஏற்படலாம் அப்படிங்கிறது ஒரு வியூகம் தான். சரிங்களா? ஆனா இதனுடைய ஃபுல் இம்பாக்ட் என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறத இந்தியன் கவர்ன்மெண்ட் ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க. நாஸ்காம் போன்ற அபெக்ஸ் இன்டர்நேஷனல் ஐ மீன் இண்டஸ்ட்ரியல் பாடிஸ் எல்லாருமே இந்த
விசா கட்டணம் உயர்வுனால இந்தியாவுக்கு என்ன பாதிப்புகள் இருக்கு, என்ன பாசிட்டிவ்ஸ் இருக்கு அப்படிங்கறத ஸ்டடி பண்ணிட்டு தான் இருக்காங்க. மேபி நம்ம சொல்றோம் அவங்க எல்லாருமே H1B விசா ஹோல்டர்ஸ் எல்லாருமே இந்தியாவுக்கு தான் வருவாங்க அப்படின்னு சொல்லி. அது ராங்கா கூட இருக்கலாம். H1B விசா அமெரிக்கால இருந்து வெளியே போகக்கூடிய ஆட்கள் அடுத்தது பிரிட்டனுக்கு போகலாம். அங்கதான் நெக்ஸ்ட் ப்ரிஃபர்டு டெஸ்டினேஷனா அவங்களுக்கு அது இருக்கலாம். இல்ல அமெரிக்கால இருந்து வெளியே வரக்கூடிய ஆட்கள் கனடாக்கு போகலாம். அது ஒரு ப்ரிஃபர்டு டெஸ்டினேஷனா கூட இருக்கலாம். இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸுமே வந்து ஓப்பனா தான் இருக்கு. அதே மாதிரி இந்த விசா கட்டணம் உயர்வே வந்து நடைமுறைப்படுத்தப்படுமா அப்படின்னு கேட்டா அதுவுமே ஒரு ஒரு சில கோர்ட் கேசஸ்லாம் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனுடைய அவுட்கம் அப்படிங்கிறதையும் நம்ம ஸ்டடி பண்ணி பார்க்கணும். இது ஒரு லாங் டர்மா நம்ம ஸ்டடி பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதுல இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன, H1B விசா ஹோல்டர்ஸ்க்கு என்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத தான் நம்ம இந்த இடத்துல பார்த்திருக்கோம். இது எல்லாமே ஒரு பிரிலிமினரி அனாலிசிஸ் மட்டும்தான். சரியா? ஸோ அதுதான் நம்ம முதல் செய்தியில பார்க்கிறோம். ஆஹ் நமக்கு தெரிஞ்ச எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா H1B விசானா எந்த நாடு எவ்வளவா உயர்த்தி இருக்காங்க, எதுக்காக இந்த H1B விசாவெல்லாம் பயன்படுத்துறாங்க, அந்த மாதிரியான செய்திகளை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரிங்களா? ரைட். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தமிழ்நாடு பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு முக்கியமான செய்தி இருந்துச்சு. என்ன அப்படின்னா 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஈட்டி திருமாலபுரத்தில் கண்டெடுப்பு. திருமாலபுர அகழ்வாராய்ச்சி தளம் எங்க இருக்கு அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். எங்க இருக்குன்னா தென்காசி பகுதிகள்ல இருக்கு. தென்காசியில தான் இருக்கு. வாசுதேவ வந்தநல்லூர் பக்கத்துல இருக்கு. ஓகேங்களா? சோ அந்த திருமாலபுரத்துல வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு ஈட்டியை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. சரியா? அதே மாதிரி திருமாலபுரம் தொல்லியல் ஆராய்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா அந்த திருமாலபுரம் தொல்லியல் அகழாய்வு மையத்தில் தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய அளவில் கற்களால் ஆன அரண்களுக்குள் ஈமத்தாழிகள் கிடைக்கப் பெற்றுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. முக்கியமான ஸ்டேட்மெண்ட் இது. ஓகேவா? அதாவது கற்களால் ஆன அரண்களுக்குள்ள ஈமத்தாழிகள் இருக்கிறத எங்க நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்? திருமாலபுரத்துல கண்டுபிடிச்சிருக்கோம். இதுதான் நமக்கு எக்ஸாம்ல மேபி ரிஃப்ளெக்ட் ஆகலாம். இந்த மாதிரியான இதை கொடுத்துட்டு எங்க ஏது இருக்கு அப்படிங்கறத கேட்கலாம். சரியா? சோ அதை பார்த்து வச்சுக்கிறோம். கடைசியா பாத்தீங்கன்னா நமக்கு தாதா சாஹேப் பால்கே விருது அப்படிங்கிறது அறிவிக்கப்பட்டிருக்கு. யார் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் அவங்கதான் வந்து இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த வருஷத்துக்கான தாதா சாஹேப் பால்கே விருது யாருக்கு வழங்க போறாங்க அப்படின்னா ஃபேமஸா மோகன்லால் அவர்களுக்கு வழங்க போறாங்க. சரியா? சோ மோகன்லால் அவர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்துக்கு இருந்து 2001ஆம் ஆண்டு பத்மஸ்ரீ விருது வாங்கியிருக்காரு. 2019 பத்மபூஷன் விருதும் வாங்கியிருக்காரு. இப்போ இவருக்கு தாதா சாஹேப் பால்கே விருது வழங்க போறாங்க. அதாவது சினிமா துறையிலே மிக உயர்ந்த விருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது தாதா சாஹேப் பால்கே விருது தான். சரிங்களா? யார் இந்த தாதா சாஹேப் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்திய திரைத்துறையின் தந்தை என போற்றப்படக்கூடிய ஒரு நபர் தான் இந்த தாதா சாஹேப் பால்கே அப்படிங்கிறவரு. இவருடைய இயக்கத்துல 1913ஆம் ஆண்டு ராஜா ஹரிச்சந்திரா அப்படிங்கிற திரைப்படம் இந்தியாவுல வெளியாயிருக்கும். அதுதான் இந்தியாவுடைய முதல் திரைப்படம். ஓகேவா? ராஜா ஹரிச்சந்திரா அப்படிங்கிற திரைப்படம் இந்தியாவுடைய முதல் திரைப்படம் எந்த ஆண்டு வெளியாயிருக்கு அப்படின்னா 1913ஆம் ஆண்டு தாதா சாஹேப் அவர்களுடைய இயக்கத்துல வெளியாயிருக்கு. சரிங்களா? சோ இவரை வந்து இந்திய திரைத்துறைக்கு ஆற்றிய பங்கின் காரணமாக 1969 இவர் பேர்ல ஒரு உயரிய விருதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்போல இருந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆட்களுக்கு வந்து விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு. தமிழகத்துல இருந்து முதல்ல இந்த தாதா சாஹிப் பால்கே விருது யார் வாங்கியிருப்பாங்க அப்படின்னா உங்களுடைய சிவாஜி கணேசன் அவர்கள் வாங்கியிருப்பாரு. அதுக்கப்புறமா சமீபத்துல கூட பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்களுக்குமே இந்த தாதா சாஹிப் பால்கே விருது வழங்கப்பட்டிருக்கும். சரியா? சோ இன்றைய செய்தித்தாள்ல இருந்து முக்கிய செய்திகளை பார்த்திருக்கோம். நன்றி.